வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 250வது பாடல் பார்க்க போறோம். மருதத்திணையோட அமைந்த பாடல். மதுரை ஓலை கடையத்தார் நல் வெள்ளையார் அவர் எழுதின பாடல் இது. மருதத்திணை பாடல். மருதத்திணை பெரும்பாலும் ஊடல் நிமித்தமும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஊடலோடு தலைவன் உள்ள வரான். தலைவி கோபித்து கொண்டு உள்ளே செல்கிறாள். நீ யார் அப்படின்னு கேட்கிறான். உன் பரத்தையின் வயிறு பிரிந்தவர் தலைவன் வீட்டுக்கு வரான். திரும்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் வேணும். இல்லைன்னா கோச்சிட்டு சண்டை போடுவா, இல்ல முகத்தை தூக்கி வச்சுப்பா. அதனால என்ன பண்றதுன்னா, வீட்டுக்குள்ள வரும்போது வெளியில குழந்தை விளையாடிட்டு இருக்கான். அழகான கிண்கிணி அணிந்த பாதங்களை உடைய அந்த குழந்தை சின்ன தேர் உருட்டி விளையாடிட்டு இருக்கான். உடனே அவனை தூக்கி கையில வச்சுட்டு உள்ள போறான், வீட்டுக்குள்ள போறான். அந்த குழந்தையினுடைய வாயில் ஒழுகின்ற, அது இப்பதான் மழலை பேச ஆரம்பிக்கிற குழந்தை. சோ அந்த வாயில இருந்து எச்சல் ஒழுகுறது. அது அவனுடைய மார்பில் பூசி இருக்கக்கூடிய, பரத்தை வீட்டுல இருந்து நேரம் வர்றதுனால அவன் மார்பில் பூசிக்கொண்டிருந்த சந்தனம் கரைந்து ஒழுங்குகிறது அந்த குழந்தையினுடைய எச்சில் பட்டு. அதை எடுத்துக்கொண்டு பின்னாடியே போய் அவள் உள்ள ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளை போய் மெதுவா அப்படி, ஏன்னா கையில குழந்தையோட இருக்கிறதுனால அவ எதுவும் திட்டிட மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் போய் அவளை பின்னாடில இருந்து அணைச்சுக்க போறான். அவ பின்னாடி திரும்பி பார்த்து கோவத்தோட, யார் நீ, என்ன இது பண்ற, எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனை முறைக்கிறா. அப்போ இத பாணனிடம் சொல்லி, இத நான் எங்க போய் சொல்றது, என்னை பார்த்து அவ யாருன்னு கேட்டா அப்படின்னு சொல்லி அவன் அது ஒரு என்ன சொல்றது, இந்த இடத்துல என்ன சொல்றது, அவன் நகைச்சுவை இல்ல, ஒரு அசடு வடிகிற தன்மையோட அந்த நிலைமைய பாணனிடம் தலைவன் சொல்லுகிறான். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான ஒரு டிராமா. பெரும்பாலும் நம்ம கலித்தொகையில் தான் இந்த மாதிரி இந்த இந்த நாடகீய பாங்கு கலித்தொகையில ரொம்ப அதிகம். அது ரொம்ப கொஞ்சம் பின்னாடி காலத்துல வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றிணை குறுந்தொகையினுடைய காலத்தை விட கலித்தொகையினுடைய காலம் கொஞ்சம் பிற்பட்டது. அதனால அதுல இப்ப இதுல தலைவன் தலைவிக்கெல்லாம் ஒரு சம அந்தஸ்துல இருக்கிறவங்க தான் தலைவன் தலைவியாக வைத்து பார்க்கப்படுவார்கள். கலித்தொகையில அப்படி கிடையாது. கலித்தொகையில வேலையாட்களோட பேசுற மாதிரியான அந்த மாதிரியான பாடல்களும் இருக்கும். அதுல கொஞ்சம் டிராமாவும் அதிகமா இருக்கும் கலித்தொகையில. கலித்தொகையில எங்களுக்கு பாடமா இருந்த ஒரு பாட்டுல ஒரு வரி வரும். கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ரொம்ப அழகா இருக்கும். கையை பிடிச்சி இழுத்துட்டான் அவன், இவ கத்திட்டா. அவன் உடனே அம்மா உள்ள இருந்து ஓடி என்ன என்ன அப்படின்னு கேக்குறா. ஒண்ணும் இல்ல, தண்ணீர் விக்கியது இவனுக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அவன் எப்படி என்னை கடைக்கண்ணால பார்த்து கொல்வதை போல என்னை பார்த்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இதெல்லாம் ஒரு நல்ல டிராமா. ஒரு சின்ன ஒரு ஓரங்க நாடகமா போடுற அளவுக்கான டிராமாக்கள் அதுல இருக்கு. மருதம் இதுல நற்றிணையில அந்த மாதிரி நிறைய இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு டிராமா தான் இந்த பாட்டுல இருக்கு. நகுகம் வாராய் பான பகுவாய் அரிப்பை கிண்கிணி ஆர்ப்ப தெருவில் தேர் நடை பயிற்றும் தேமொழி புதல்வன் பூனாறு செவ்வாய் சிதைந்த சாந்தமொடு காமர் நெஞ்சம் துறப்ப யாம் தன் முயங்கல் விருப்பொடு குறுகினேமாக பிறைவனப்பு உற்ற மாசரு திருநுதல் நாறு இரும் கதுப்பின் எம் காதலி வேறு உணர்ந்து வெறும் மான் பிணையின் ஒரீ யாரையோ என்று இகழ்ந்து நின்றதுவே. வார்த்தை எல்லாம் அப்படியே எப்படி சூஸ் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க இந்த பாட்டுல. மனைவின்னு சொல்லல, காதலின்னு சொல்றான். இப்ப இவதான் காதலிச்சுதான் மனம் புரிஞ்சிருப்பான். ஆனா இப்ப வேற ஒரு பெண்ணை நாடி காமக்கிழத்தி பரத்தையை நாடி போயிட்டு திரும்பி வந்திருக்கான். ஆனாலும் மனைவி மேல இருக்கிற காதல் இன்னும் எனக்கு போகலைங்கிறதுனால அவளை காதலி என்று சுட்டுக்கிறான். நகுகம் வாராய் பாணனே, நான் சொல்றதை கேள, எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாரு, என்ன பண்றது, சிரிப்பு தான் வருது இப்ப நினைச்சா அப்படின்னு சொல்றோம். பகுவாய் அரிப்பை கிண்கிணி ஆர்ப்ப, பகுவாய் பிளந்த வாயை உடைய அந்த கிண்கினுடைய வாய் இப்படி பிளந்தது போல இருக்கிறது. இந்த மகரம் போல இருக்கக்கூடிய அந்த கிண்கிணியில மணிகள் பொழிக்கப்பட்டு அந்த கால் அணிகளை சின்ன சிலம்ப அணிந்து கொண்டு அந்த குழந்தை தெருவில் தேர் நடை பயிற்றும் தேமொழி புதல்வன், அழகான இனிய மொழியை பேசக்கூடிய புதல்வன், என்னுடைய மகன் சின்ன தேரை உருட்டி தெருவுல விளையாடி கொண்டிருக்கிறான். பூனாறு செவ்வாய் சிதைந்த சாந்தம். உடனே அவனை இப்ப உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு சாக்கு வேணும். உடனே நான் அவனை எனக்கு கையில தூக்கிக்கிட்டு உள்ள போனேன். அப்ப அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து விழக்கூடிய அந்த உமிழ்நீரானது உனக்கு பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்கிறது. அந்த உமிழ்நீர் என்னுடைய மார்பில் நான் பூசியிருந்த சந்தனத்தை எல்லாம் கரைக்கிறது. அப்படி அந்த சந்தனத்துக்கு மேல பட்டு அது குழம்பாக ஆகுது. காமர் நெஞ்சம் துறப்ப, காமர்னா விருப்பம், விருப்பம் மிகுந்த ரொம்ப நாள் கழிச்சு வராம போல இருக்கு. இப்போ ரொம்ப நாளா போயிட்டு எங்கெல்லாம் அப்படி எல்லாம் சுத்திட்டு இப்படி வரான். திரிதரு மருங்கில் திரிதரு கோவலர் போலங்கிற மாதிரி அப்படியே சுத்திட்டு போயிட்டு போறான்.
காமர் நெஞ்சம் துறப்ப, என்னுடைய விருப்பம் மிகுந்த, ரொம்ப நாள் கழிச்சோட பாக்குறேன் இல்லையா, அதனால அந்த நெஞ்சம் துறப்ப யாம் தன் முயங்கல் விருப்போடு குறுகினேனாக. அவளும் இப்ப வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேங்கிறதுனால அவளை நான் அணைத்துக் கொள்வதை விரும்புவாள் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அவளை பின்னால் இருந்து நான் தழுவலாம் என்று போனேன். கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு கையால் அவளை தழுவலாம்னு போனேன். குறுகினேன் ஆக பிறை வனப்பூற்ற மாசரு திருநுதல். அப்ப கூட முதல்ல அந்த எல்லா பாடல்களுமே முதல்ல தலைவியினுடைய நெற்றியை தான் வர்ணிக்கிறாங்க. பிறை வனப்பூற்ற, பிறை போல அழகான அவளுடைய நெற்றி, மாசரு திருநுதல், மாசில் மறு இல்லாத அவளுடைய திருநுதல், நாரிரும் கதுப்பின் எம் காதலி வேறு உணர்ந்து, அவளுடைய அந்த அழகான நெற்றியை உடையவளாகிய அவள் அந்த கூந்தல் நாரிரும் கதுப்பின் அழகான மனம் பொருந்திய கூந்தலும் உடையவள், எம் காதலி வேறு உணர்ந்து, யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு, அல்லது அவளுக்கு மேல இருக்கிற கோவத்தை எப்படி வேற எப்படி வெளிக்காட்ட முடியும், இப்படித்தானே காட்ட முடியும், வேறு உணர்ந்து வெறும் மான்பிணையின் ஒரு பயத்தோடு அப்படி திரும்பி வெறும் வெற்றியோடு பார்க்கக்கூடிய ஒரு மானினுடைய கண்களை போல அவளுடைய கண்கள் இப்பொழுது மருண்டு நின்றன. அப்படி மருட்சியோடு என்னை திரும்பி பார்த்து, யாரையோ, யார் நீ இப்படி வந்து நிக்கிற, இப்படி பின்னாடிக்கு நிக்கிற, யாரையோ என்று இகந்து நின்றதுவே. குழந்தை கையில இருக்கான், அப்பயே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரும் உள்ள வந்துட முடியாது, யார் நீ அப்படின்னு கேட்கறது வந்து இப்ப அவளுடைய கோபத்தை காட்டுகின்ற ஒரு தன்மை. யாரையோ நீ என இகந்து நின்றதுவே. அவள் கோவிச்சுட்டு அப்படி பயத்தோடையும் கோபத்தோடையும் அவள் என்னை உரைத்து பார்த்ததை நினைத்து பார்த்தால் எனக்கு இப்பொழுது சிரிப்பு தான் வருகிறது. பான்னே உன்னிடம் சொல்லி இதை சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். புதல்வனோடு புக்க தலைமகன் ஆற்றானாய் பாணருக்கு உரைத்தது. அவளோட கோபம் கோபம் நியாயமானது, ஆனா இவன் வேற என்ன பண்ண முடியும், அதனால அதை சொல்லி பாணனிடம் சொல்லி சிரிக்கிறான். அதான் இந்த பாடல், அழகான பாட்டு. நகுகம் வாராய் பாண பகுவாய் அரிப்பை கிண்கினி ஆர்ப்ப தெருவில் தேர்நடை பயிற்றும் தேமொழி புதல்வன் பூனாறு செவ்வாய் சிதைந்த சாந்தமோடு காமர் நெஞ்சம் துறப்ப யாம் தன் முயங்கல் விருப்போடு குறுகினேயமாக பிறைவனப்புற்ற மாசரு திருநுதல் நாரிரும் கதுப்பின் எம் காதலி வேறுணர்ந்து வெறும் மான்பிணையின் ஒரியி யாரையோ என்று இகந்து நின்றதுவே. அவள் தன்னுடைய கோபத்தை அவள் இவ்வாறு காண்பித்துக் கொண்டாள். நான் என்ன செய்வது வேற அப்படின்னு சொல்லி இங்க வந்து பாணனிடம் தன்னுடைய நிலைமைய பாணன் கேட்டிருப்பான். எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்கே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. இப்போ அவன் சொல்லியிருப்பான், என்ன எங்க ஒண்ணும் வரவேற்பெல்லாம் சரியில்லை, இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலை அவர் அமைத்திருக்கிறார். அடுத்த பாட்டு போலாம். 251 குறிஞ்சி. மதுரை பெருமருதிள நாகனார் அவர் எழுதின பாடல் இது. இங்க வந்து தலைவி திணைப்புணம் காக்க வந்திருக்கிறாள். அப்படி திணைப்புணம் காக்க வரும்போதுதான் தலைவனை சந்திக்க முடியும். தலைவனை அப்படிதான் சந்திச்சும் இருக்கா. இயற்கை புணர்ச்சி அங்கதான் நடந்திருக்கு. திணைப்புணம் காக்க வந்திருக்கா. இவ்வளவு நாளா திணைப்புணம் காத்து இப்போ இனிமே வந்து வீட்டுக்குள்ள போக போறா, இனிமே வர முடியாது. அப்போ திணையை பார்த்து சொல்றா, நீ இதான் உன்னாலதான் நான் தலைவனை பார்த்தேன், அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப வந்து நானும் நீ எனக்கு உதவி செஞ்ச, தலைவனை பார்ப்பதற்கான உதவியை திணைதான் செய்தது இல்லையா, திணை வளர்ந்ததுனாலதான் இவை திணைப்புணம் காக்க வந்தா தலைவனை சந்திச்சா. அதே போல இவளும் திணைக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கா. அதுல வந்து மந்திகள் எல்லாம் கவராத வண்ணம் இந்த திணையை அவள் பாதுகாத்திருக்கிறாள். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மா வந்து வீட்டுல கொண்டு போய் என்னை எச்சரிக்க போறா. என்ன பண்றதுன்னு வந்து ஏன்னா என்னுடைய உடலில் தோன்றுகின்ற மாற்றங்களை வைத்து தாய் என்னை எச்சரித்து அதற்காக முருகனை அழைத்து வெறியாட்ட வைக்க போகிறாள். திரும்பி என்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நல்லா வளர்ந்து நல்லா இரு, நீ செழிப்பா இரு. நீ வந்து ஏன்னா அப்போ வந்து நல்லா செழிச்சு வளர்ந்து அறுவடை ஆகும் போதுதான் திருமண பேச்சுக்களை பேசுவாங்க. இப்ப பெரும்பாலும் குறிஞ்சியில அதுதான் நடைமுறை. திணைப்புணம் காக்க பெண் வருவாள், அது திணை முற்றி அறுவடை ஆகும் போதுதான் கல்யாணத்துக்கான பேச்சு. ஏன்னா கையில அப்பதான் ஒரு 4 காசு பழங்கும் அப்படிங்கிறதுனால அறுவடையும் போதுதான் திருமண நிகழ்ச்சிகளை வைத்துக் கொள்வார்கள். அதனால அது வரைக்கும் நீ நல்லா வளரு, நான் வந்து வருவேனான்னு எனக்கு தெரியாது, எங்க அம்மா வந்து என்ன வீட்டுல போய் எச்சரிக்க போறா, நீ நல்லா வளர்ந்து வாழிய அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றியோடையும் ஆனால் வருத்தத்தோடையும் திணையோடு அவள் பேசுகிறாள். வேற என்ன பண்ண முடியும், அவளால வேற எங்க சொல்றதுன்னு தெரியல. அதனால திணைகளுடைய குறையை கேட்பது போல திணையிடம் அவள் சொல்லுகிறாள். அதான் இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. நெடுநீர் அருவிய கடும் பாட்டு ஆங்கன் பிணி முதல் அறைய பெருங்கல் வாழை கொழுமுதல் ஆய்கனி மந்தி கவரும் நல் மலை நாடனை நயவா யாம் அவன் நனிபேரன்பின் நின்குரல் ஒப்பி
நின்புறம் காத்தலும் காண்போய் நீ. என் தளிர் ஏர்மேனி தொல்கவின் அழிய பலிபெரு கடவுட்பேணி கலிசிறந்து நுடங்கு நிலை பறவை உடங்கு பீழ் கவரும் தோடு இடம் கோடாய் கிளர்ந்து நீடினை விளைமோ வாழிய தினையே. தினையே நீ வாழ்வாயாக. ரெண்டு வகையில நன்றி. ஏன்னா ஒண்ணு, நீ வளர்ந்ததுனாலதான் நான் திணைப்படம் காக்க தலைவனை சந்தித்தேன். ஆனா இப்ப என்னுடைய அழகு கெட்டு போனதுனால அது என்னவா, எந்த காரணத்தினால அப்படி ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலனை அழைத்து வெறியாட்டு வைத்து என் அன்னை இப்பொழுது என்னை எச்சரிக்க போகிறாள். நான் இனிமே வரமாட்டேன். உன்னை நான் பாதுகாத்து வளர்த்தேன். ஆனா இப்ப நான் வர முடியாது இனிமே. ஆனா நீ நல்லா வளரு, நல்லா வளர்ந்து நீ நல்லா செழிப்பா இரு. அறுவடை செய்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அது வரைக்கும் அதுக்குள்ள பேச்சியெல்லாம் முடிச்சு தலைவன் தான் காரணம் என்பதையும் சொல்லி அவனையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை எனக்கு வரட்டும். அது வரைக்கும் நீ நல்லா வளர்ந்துகிட்டே இரு. ஆனால் உன்னுடைய கருவிலேயே திணை வரும் பொழுதே அதை குருவிகள் கொத்த வருவதற்கு நான் வருவேனான்னு தெரியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நெடுநீர் அருவிய கடும்பாட்டு ஆங்கன். நீர் மேலிருந்து உச்சியிலிருந்து அருவி விழுவதனால பெரிய ஒலியோடு அது கீழே விழுகிறது. அந்த அருவி கீழே விழுகிறது. அப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் தலைவன். பிணி முதல் அறைய பெருங்கல் வாழை. அந்த அந்த மலைப்பகுதியை, அருவி விழக்கூடிய மலைப்பகுதியை ஒட்டி பிணியுண்ட அடிப்புறத்தை உடைய வாழை மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. அதுல கொழு முதல் ஆய்கனி மந்தி கவரும். மந்தினா பெண் பெண் குரங்குகள் அந்த வாழையினுடைய கனிகளை கவர்ந்து உண்ணுகின்றன. அப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் தலைவன். இங்க நன்பேர் அன்பின் நின்குரல் ஓப்பி. யாம் அவன் நனிப்பேர் அன்பின் நின்குரல் ஓப்பி. அவன் பேர் கொண்ட காதலினால் நான் தினமும் திணைப்புணம் காக்க அவனையும் சந்தித்தேன். உன்னுடைய குரல்னா திணையினுடைய அந்த கொத்து, அதை பறவைகள் கவராவண்ணம் நான் உன்னை காப்பாற்றி வைத்திருந்தேன். நின்புறம் காத்தலும் காண்போய், உன்னை நான் காப்பாற்றி வைத்திருந்தேன். என் தளிரீர் மேனி தொல்காவின் அழி. ஆனா இப்போ தலைவனோடு பழகியதுனால என்னுடைய மேனியினுடைய அழகு கெட்டு போனதன் காரணமாக பலிபெரு கடவுட்பேணி வேலனை அழைத்து வெறியாட்டு வித்து பலி கொடுத்து இப்பொழுது அன்னை ஏன் இப்படி மாறி போயிட்டா அப்படின்றத கேட்க போறான். அவன் என்ன சொல்வானோ அதுதான் கேட்க போறான் அன்னை. ஆனா அதுக்குள்ள அறத்தோடு நின்று ஏதாவது விஷயம் தெரிஞ்சு போய் இல்ல வேலன் அல்ல காரணம், இந்த தலைவன் தான் காரணம் என்பதை யாரோட அறத்தோடு நின்று சொல்லி திருமண பேச்சு என்ற ஒன்று வந்தால் அப்போ அறுவடை ஆகும். உடங்கு நிலை பறவை உடங்கு பீழ் கவரும். அது வரைக்கும் நீ நன்றாக வளர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய திணை பீழ்னா கரு, சின்னதாக கரு வளரும் போதே, அதாவது அந்த திணை அப்படி முளைச்சு வரும்போதே தோடு இடம் கோடாய் கிளர்ந்து, அப்படி பறவைகள் கவராத வண்ணம் நீ நன்றாக வளர்ந்து அறுவடை செய்வதற்கான நிலையை அடைவாயாக. நீடினை விளைமோ, இல்ல இன்னும் நல்லா நீண்ட நாள் விளை, உடனே அறுவடைக்கு தயாராயிடாத. நீடினை விளைமோ வாழிய திணை. நல்ல நீண்ட நாள் நீ அறுவடைக்கு எடுத்துக்கொண்டால்தான் அந்த அறுவடை ஆகிற நாள் வரைக்கும் கல்யாண பேச்செல்லாம் நடந்து அறுவடை முடிந்தவன திருமணம் ஆகும். அதனால நீ நன்றாக இன்னும் செழித்து வளர்வாயாக. இப்பவே போதும், அதாவது அறுவடைக்கான நேரம் வந்துட்டு சொன்னா திணைப்புணம் காக்க அனுப்ப மாட்டாங்க. போதும், காவல் காத்தது போதும், இனிமே அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எச்சரிச்சிருவாங்க. இப்போ அது ஆகாத வண்ணம் இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இல்லையா, ஒரு சந்தர்ப்பம் வேணும் இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு. அதனால இன்னும் நீ நல்லா கொஞ்சம் வளரு அப்படின்னு சொல்லி வாழிய திணையே நீ வாழ்வாயாக. இனிமே நான் வருவேனான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ பத்திரமாக வளர்ந்து விடு அப்படிங்கிறத தலைவிங்க சொல்றான். குறிஞ்சி தோழி கூற்று, தோழியினுடைய கூற்றாக தலைவின்னு சொல்லிட்டேன், தோழியினுடைய கூற்று. களவில் தலைவன் சிறைப்புறமாக இருப்பது உணர்ந்து தோழி, இங்க தோழிதான் இதை சொல்றான். இனிமே நாங்க வருவோமான்னு தெரியாது, என்னால் எச்சரிக்க போகிறாள். அதனால சீக்கிரமாக திணை அறுவடை ஆவதற்குள் நீ திருமண பேச்சை முடித்து விடு அப்படின்னு சொல்லி தலைவனுக்கு அவ சொல்றான். அதான் இந்த பாட்டு அழகா இருக்கு இல்லையா. நெடுநீர் அருவிய கடும் பாட்டு ஆங்கன் பிணி முதல் அறைய பெருங்கல் வாழை கொழுமுதல் ஆய்கனி மந்தி கவரும் நல் மலை நாடனை நயவா யாம் அவன் நனிப்பேர் அன்பின் நின்குரல் ஓப்பி நின்புறம் காத்தலும் காண்போய் நீ. என் தளிர் ஏர் மேனி தொல்கவின் அழிய பலிபெரு கடவுட்பேணி கலிசிறந்து நுடங்கு நிலை பறவை உடங்கு பீழ் கவரும் தோடு இடம் கோடாய் கிளர்ந்து நீடினை விளைமோ வாழிய திணையே. திணையே நீ நன்றாக வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அடுத்த பாட்டு பாலை திணை. தலைவன் பொருள்வயிர் பிரிய போகிறான். பொருள்வயிர் பிரியும் என கவன்ற தலைமகற்கு
தோழி சொல்லியது. தோழி இங்க சொல்றா, தலைவியினுடைய அழகை பற்றி விதந்து ஓதி, அந்த அழகு உன்னை பிரிந்து போவதற்கு தடையாக இருக்காது. எப்படி இருந்தாலும் பொருளீட்டி தானே ஆகணும் இல்லையா? ஒரு சிறந்த இல்லறம் நடத்துவதற்கு பொருளீட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை நீ நாடி போகிறாய் என்றால், அப்ப அவளுடைய தலைவியினுடைய அழகு இத்தன்மையது, அது வாழும் அப்படின்னா கூட நீ போய் தானே ஆகணும், அது உன்னை தடை செய்யாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல அம்மையன் நாகனார் இந்த பாடலை எப்படி அமைத்திருக்கிறார். உவலை ஓமை ஒல்கு நிலை ஒடுங்கி சில்வீடு கரங்கும் செய் நாட்டு அத்தம் திறம்புரி கொள்கையோடு இறந்து செய்யின் அல்லது அரும்பொருட்கூட்டம் இருந்தோர்க்கு இல் என வலியா நெஞ்சும் வலிப்ப சூழ்ந்த வினையிடை விலங்கல் போலும் புனை சுவர் பாவை அன்ன பழிதீர்காட்சி ஐது ஏய்ந்து அகன்ற அல்குள் மைகூர்ந்து மலர்பிணைத்தன்ன மாயிதழ் மழைக்கண் முயல் வேட்டெழுந்த முடுகுவிசை கதனாய் நல்நாப்புறையும் சீரடி பொம்மல் ஓதி புனை இழை புனனே. கடைசியில வரக்கூடிய ஒரு 5 வரி தலைவியினுடைய வர்ணனை. முதல்ல வரக்கூடிய 4 வரி தலைவன் போகின்ற வழியை பற்றிய வர்ணனை. இப்படிப்பட்ட வழியில போய் பொருளீட்டுவது கடமைதானே அப்படின்னு சொல்றது நடுவுல வர்றது. அவ்வளவுதான். பாவை அன்ன பழித்தீர் புனை சுவர் பாவை அன்ன பழித்தீர் காட்சி. ஒரு சுவரில் வரையப்பட்ட பாவையை போன்ற அழகுடையவள், பழித்தீர் குற்றம் இல்லாத அழகுடையவள் தலைவி. அப்ப அந்த காலத்துல சுவற்றுல வீட்டு சுவர்கள்ல இந்த மாதிரி வரைகிற பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம பீகார் அந்த மாதிரி சைட்ல, வடநாட்டு சைட்ல பாத்தீங்கன்னா வீட்டுல வரைகிற பழக்கம், மதுபனி இந்த மாதிரி பெயிண்டிங், வார்லி மதுபனி எல்லாம் வீட்டு சுவர்களை பெண்கள் வரைகிறதுதான். இன்னும் மதுபனி திருமணமாக போகும்போது அந்த பெண் அந்த வீட்டுல வரைவா, அந்த வீட்டு சுவர்கள் எல்லாம் வரைஞ்சி அழகுபடுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இங்க இருந்திருக்கா அப்படின்னா ஒருவேளை இருந்திருக்கலாம். புனை சுவர் பாவை அன்ன பழித்தீர்காட்சி, சுவற்றில் வரையப்பட்ட அழகான உருவத்தை போன்ற ஒரு பெண் உருவம் வரையப்பட்ட ஒரு சுவர்ல ஓவியம் வரையும் போது அதுல யாரும் அழகில்லாததா வரைய மாட்டாங்க. அது ரொம்ப அழகுடையதாக, எல்லா விதமான உறுப்புகளும் அழகுடையதாக தான் வரைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அழகுடையவள் தலைவி. ஐது ஏய்ந்து அகன்ற அல்குள், மென்மையுடையதாகவும் அகன்று இருப்பதாகவும் இருக்கக்கூடிய அழகான இடுப்பு பகுதியை உடையவள். பெண்களுடைய அந்த இடுப்பு இப்படி வளைஞ்சு வரக்கூடிய நல்ல அழகான உடல் அவளுக்கு. மை கூர்ந்து மலர்பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண், எவ்வளவு அழகா வர்ணிக்கிறா கண்களை. மலர்களை பிணைத்தது போன்ற 2-3 மலர்களை வைத்து கட்டியது போன்ற அழகான விரிந்த கண்கள். அதுல மழைக்கண் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய கண்கள். மையிட்டு இருக்கிறாள், அதனால மை கூர்ந்து மலர்பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண், நல்ல அழகான பெரிய கண்கள், பெரிய இதழ்களை உடைய கண்கள் அவளுக்கு. இந்த மேல மூடி இருக்கக்கூடிய இமை இதழ்கள்னு சொல்லப்படுகிறது. முயல் வேட்டு, அதுக்கப்புறம் அவளுடைய பாதங்களை வர்ணிக்கிறதும் ரொம்ப சிறப்பு. முயல் வேட்டு எழுந்த முடுகு விசை கதனாய், முடுகு விசை முடுக்கி விடப்பட்ட வேகத்தோடு செல்லக்கூடிய நாய்கள். வேட்டைக்கு நாய்களை அழைத்து போவது வழக்கம். பெரும்பாலும் முயல் வேட்டை, உடும்பு வேட்டை, இந்த மாதிரியான வேட்டைகளுக்கு வேட்டை நாய்களை பழக்கி அழைத்து போவார்கள். அது வேகமா போய் முயல் எங்கேயாவது புதர்ல இருந்தா போய் கவ்வி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா இவங்க இதை எடுத்துட்டு வருவாங்க, வில்லால அம்பால கொன்று இதை எடுத்து வருவார்கள். சோ வேட்டைக்கு பழக்கப்பட்ட அந்த நாய்கள். முயல் வேட்டு எழுந்த முடுகு விசை கதனாய், கோபத்தையும் விரைவான வேகத்தையும் உடைய அந்த நாய்கள் அப்படி வேகமா ஓடி போய் அது நிற்கும் போது நாக்கா அது மூச்சு இறைக்கும் இல்லையா? அப்ப நாம பார்த்திருக்கலாம், நாய் நாக்கா வெளியே தள்ளி மூச்சு இறைக்கும். நாக்கு அப்படி வெளியே தள்ளிட்டு மூச்சு இறைக்கக்கூடிய கதை பார்த்திருப்போம் நம்ம. அதனால நாக்கு வெளியே நீட்டுது பாருங்க. அப்ப அந்த நாயினுடைய நாக்கு எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அது நல்ல ஒரு மாதிரி பிங்க் நிறத்துல இருக்கும், நல்ல மென்மையான ஒரு ரோஜா பூ நிறத்துல இருக்கக்கூடியது. நல்நாப்புறையும் சீரடி, முயல் வேட்டு எழுந்த முடுவிசை கதனாய் நல்நாப்புறையும் சீரடி, அதனுடைய அழகான நாக்கு. அந்த நாயினுடைய அப்போ வேகமா வேட்டைக்கு போய் நிக்கிற அந்த நாயினுடைய நாக்கு ஈரமாவும் இருக்கும், அப்ப பார்ப்பதற்கு மென்மையா இருக்கும், அதனுடைய ஷேப்பும் அழகா இருக்கும். நல்ல அந்த ஒரு பக்கத்துல இடையில அப்படி குறுகி அப்படி முனையில அப்படி விரிஞ்சிருக்கக்கூடிய நாக்கு. நல்நாப்புறையும் சீரடி, இந்த தலைவனுடைய 2 பாதங்கள் அப்படி இருக்கிறதா. வேட்டைக்கு போய் நிற்கக்கூடிய நாயினுடைய நாக்கை போன்ற பாதங்கள். பொம்மல் ஓதி புனை இழை புனனே, அழகான கூந்தலை உடையவள். பொம்மல் ஓதி, அழகான மிகச்சிறப்பு மிகுந்த அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடையவள். இவ்வளவு அழகுடையவள் தலைவி. ஆனால் அவளுடைய அழகு உன்னை இப்படி பொருளீட்டுவதற்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்காது. காரணம், பொருளீட்டிதான்
வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. வீட்டுல உட்கார்ந்துருந்தா பணம் கிடைக்காது. அதனால நீ எந்த மாதிரியான வழியில போக போற? இப்போ உலவை ஓமை ஒல்கு இலை ஒடுங்கி, உலவை மரங்கள் செறிந்திருக்கக்கூடிய ஓமை மரங்கள் செறிந்திருக்கக்கூடிய பாலை நில வழி, அவை அந்த ஓமை மரங்களுடைய கிளைகள் காற்றில் அசைந்து ஓசை எழுப்புகின்றன. அந்த ஓமை மரத்தினுடைய பட்டைகளில் வசிக்கக்கூடிய சில்வீடு, சில்வீடு அப்படிங்கிறது இந்த சில்வண்டு ரீங்காரம் சொல்லுவோம் இல்லையா, பொய்ன்னு சத்தம் கொண்டுட்டே இருக்கும் சில்வண்டு. ஆமா, அப்படி ஒரு மாதிரி இது கூட வேற ஒரு நல்ல பேர் கூட இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம வேற ஒரு பாட்டுல பார்த்தோம் சில்வீடு. சில்வீட்டினுடைய ரீங்காரம் அது கேட்கக்கூடிய, அதாவது தனியா இருக்கும் அந்த வழி, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சில்வீடினுடைய ரீங்காரம் மட்டும்தான் கேட்கும். சில்வீட்டு ரீங்காரம் கேட்கக்கூடிய அந்த பாலைநில வழியில கரங்கும் செய் நாட்டு அத்தம், ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நோக்கி நீ போகிறாய். அந்த வழி ஓமை மரங்கள் நிறைந்ததாக, சில்வீடுகள் ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறது. திறம்புரி கொள்கையோடு இறந்து செய்யும் நல்லது. இறந்துன்னா நீங்கி, அந்த வழியில நீங்கி போய் சம்பாதிச்சே ஆக வேண்டும் என்கிற ஒரு விடாப்பிடியான கொள்கையோடு போனா மட்டும்தான் அரும்பொருட்கூட்டம் இருந்தோர்க்கு இல்லைன. அப்படி ஒரு வலிமையான நெஞ்சத்தோடு போகவில்லை என்றால் பொருளீட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு பொருளீட்ட முடியாது. இப்படி யாராவது தொலை தூரத்துக்கு போய் தான் பொருளீட்டு வர வேண்டும். வலியா நெஞ்சம் வலிப்ப சூழ்ந்த வினையிடை விலங்கல் போலும். அப்படி நீ போவதற்கு தடையாக இவளுடைய இப்படிப்பட்ட அழகு இருக்காது. நீ போய்தான் ஆகணும், அவளுக்கு தெரியும். அதனால அவளை தேற்றுவிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தலைவன் பொருளுயிர் பிரிய போகிறேன் என்று சொன்னவுடன், நீ இப்படிப்பட்ட வழியாக போய் சென்று பொருளீட்ட போகிறாய். பொருளீட்டவில்லை என்றால் இல்லறம் நடத்த முடியாது. தலைவி அழகுடையவள் தான், ஆனால் அந்த அழகு உன்னை தடை செய்யாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தோழி தலைவனிடம் சொல்லுகிறாள். வருத்தம் தான், அவள் தலைவிக்கு வருத்தம் இருக்கும், ஆனா பரவாயில்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாள். மை கூர்ந்து பாலை என்ன வினையிடை விலங்கல போலும், உன்னுடைய வினைக்கு இடையாக நின்று அவை தடையாக இருக்காது, கவலைப்படாது அப்படின்னு சொல்லி தோழி தலைவனிடம் சொல்லுகிறாள். பிரிவுணர்த்திய தலைவனுக்கு தோழி சொல்லிய கூற்றது. உலவை ஓமை ஒல்கு நிலை ஒடுங்கி சில்வீடு கரங்கும் செய்நாட்டு அத்தம் திறம்புரி கொள்கையோடு இறந்து செய்யின் அல்லது அரும்பொருட்கூட்டம் இருந்தோர்க்கு இல் என வலியா நெஞ்சும் வலிப்ப சூழ்ந்த வினையிடை விலங்கல் போலும் புனை சுவர் பாவை என்ன பழிதீர் காட்சி ஐது ஏய்ந்து அகன்ற அல்குள் மை கூர்ந்து மலர்பிணை தன்ன மாயுதழ் மழைக்கண் முயல் வேட்டு எழுந்த முடுகு விசை கதனாய் நல்நா புரையும் சீரடி பொம்மல் ஓதி புனை இழை குணனே. அவள் அப்படிப்பட்ட குணமுடையவள் அல்ல, உனக்கு தடையாக அவள் இருக்க மாட்டாள் அப்படின்னு தோழி சொல்றாள். சரி, இந்த பாட்டோட நம்ம நிறுத்திப்போம். நாளை வகுப்புல பார்க்கலாம்.